வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழோட டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலிருந்து அனைத்து இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகளுக்கும் ஒரு புதிய சர்க்குலர் வந்திருக்கு. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகளில் பழங்குடியினர் கல்வி உதவித்தொகை 2024-25 ஆண்டிற்கான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் கல்லூரிகள் பயிலும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான இணைய வழியில் மாணவர் விண்ணப்பங்கள் பதிவு செய்தலுக்கான அறிவுரை வழங்குதல். ஸோ இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கான பழங்குடி மாணவர்களுக்கு இணையதளத்தில் பதிவேற்றம் மேற்கொள்ள வேண்டும்ன்றது தான் இந்த நியூ சர்க்குலரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான அறிவுரைகள் என்னென்ன பண்ண வேண்டும்ன்றது தான் தற்போது சர்க்குலராக கொடுக்கப்பட்டிருக்கு. பழங்குடியின மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான இணையதளம் 23/1/2025 முதல் பதிவு செய்திட துவக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ 23/1/2025 முன்பதிவு செய்யலாம். அதே போல் 2024-25 ஆண்டிற்கான ரினிவல் ஸ்டூடெண்ட் புதுப்பிக்கப்பட்ட மாணாக்கர்கள் விவரங்கள் கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுடைய விவரங்கள், பெயர், பாடப்பிரிவு, பயிலும் ஆண்டு, விடுதி விவரங்கள், விடுதி அல்லாத விவரங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா போன்ற விவரங்களை சரிபார்த்து அப்ரூவல் கொடுத்த பின்னர் எடிட்டிங் செய்ய இயலாது என்பதை கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 2024-25 ஆண்டிற்கான ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் புதிதாக விண்ணப்பிக்கும் மாணவர்கள் இணைய வழியில் பெறப்பட்ட சான்றிதழ், இணைய வழியில் பெறப்பட்ட வருமான சான்றிதழ், கல்வி உதவித்தொகை இணையத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இணைய வழியில் சாதி சான்றிதழ் பெறப்படாமல் சாதி சான்று அட்டையாக வைத்திருக்கும் மாணவர்கள் யுமிஸில் பிடிஎஃபாக பதிவேற்றம் செய்து யூனிஃபைடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் விண்ணப்பிக்க வேண்டும். மாணாக்கர்களின் வங்கி கணக்கானது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு சீடிங் செயல்பாட்டில் ஆக்டிவில் உள்ளதாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் ஆதார் எண் வங்கியுடன் இணைக்க சீடிங் செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்ற விவரத்தினை மை ஆதார் என்ற இணையதளத்தில் உறுதி செய்து கொள்ளலாம். ஆதார் எண்ணை வங்கியுடன் இணைக்காத மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க இயலாது. தகுதியான மாணாக்கர்கள் எவரும் விடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். மாணவர் விண்ணப்பம் பதிவு செய்தலில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் கிரீவலன்ஸில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பழங்குடியின மாணாக்கர்கள் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சீடிங் ஆதார் எண்ணுடன் அவர்களுடைய வங்கிக் கணக்கு எண் இணைக்கப்பட்டிருக்கும் வங்கிக்கு வழங்கப்படுகிறது. சுயநிதி நிர்வாக கல்லூரிகளில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பயிலும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் கல்வி நிறுவனங்களின் வங்கிக் கணக்கிற்கு வழங்கப்படுகிறது. பராமரிப்புப்படி மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் சீடிங் செய்யப்பட்ட ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு வழங்கப்படுகிறது. எனவே கட்டாயம் பழங்குடியின மாணாக்கர்கள் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை என்பிசிஐ முறையில் இணைக்க அறிவுறுத்துமாறும், வங்கி கணக்கு இல்லாத மாணாக்கர்கள் உடனடியாக புதிதாக போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு துவங்க அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்றதும் 2021-22, 22-23, 23-24 ஆண்டிற்கான பழங்குடியினர் மாணவர்களின் பராமரிப்புப்படி மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் வங்கி கணக்குடன் ஆதார் முறையில் இணைக்காமல் உள்ளதால் பராமரிப்புப்படி வழங்காமல் நிலுவையில் உள்ளது. எனவே மாணாக்கர்கள் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை என்பிசிஐ முறையில் கட்டாயம் இணைக்க அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த தகவலை பழங்குடியின நல இயக்குநரகம் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் தொடர்பு அதிகாரிகளுக்கும் அனைத்து மாவட்ட கல்வி நிறுவனங்களுக்கும் சர்க்குலராக கொடுத்துருக்காங்க. ஸோ கல்லூரிகள் மாணவர்கள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றினால் மட்டும்தான் அவர்களுக்கான அந்த
போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ன்றது கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. மாணவர்களும் அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.